பௌத்திரம், ஆனல் ஃபிஸ்டுலா எதனால எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஆனல் கிளாண்டோட இன்ஃபெக்ஷனால தான் வருதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, சில காரணங்கள் ஏதாவது ஒரு வியாதியினாலயும் கூட இது சில டைம் வரலாம். ரொம்ப காமனஸ்ட்டா அந்த 4 வியாதிகள நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட்ல போய் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ட செலக்ட் பண்ணி, அதில ஆல்மோஸ்ட் ஒரு 25 டூ 30, 35 வீடியோஸ் இருக்கும். எல்லா வீடியோஸையுமே பாருங்க. இத பத்தின எல்லா டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளா கேளுங்க. தொடர்ந்து அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்பர் 1 கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா, குடல்ல இருக்கிற இயற்கையாகவே இருக்கிற ஒரு குடலோட வியாதி. குடலுக்குள்ளார சின்ன சின்ன சி கொப்பளங்களாக மாறி, அது வந்து சி வந்து ஆனல் கிளாண்ட்ல இருக்கும்பொழுது அங்க வந்து ஏற்பட்டு ஃபிஸ்டுலாவா வர்றது. 2வது மோஸ்ட் காமனஸ்ட் வந்து டிபி. காசநோய் எல்லா நுரையீரல மட்டும் தான் தாக்குங்கிறது கிடையாது. மிச்ச பக்கமும் அது வந்து தாக்கி ஃபிஸ்டுலஸ் கிளாண்டாக ஏற்படலாம். 3வது ஏதாவது ஒரு வகையான டைவர்டிகுலைட்டிஸ். இந்த டைவர்டிகுலா அப்படின்னா என்னன்னா, அந்த டைவர்டிகுலா வந்து ஒரு சின்ன அவுட் போச்சிங் ஆஃப் தசைகள். அதுக்குள்ளாரையும் இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த மாதிரி ஃபிஸ்டுலஸா வரலாம். 4வது ரொம்ப காமன் ஆனல் கிளாண்ட் இன்ஃபெக்ஷன். இது எந்த காரணமும் கிடையாது. நம்ம நெறைய காரணங்கள் சொல்லுவோம். நான்வெஜ் நெறைய சாப்பிடுறது, டிராவல் பண்றது, உட்கார்ந்துட்டே வேலை செய்றது, பைக் டிராவல் பண்றது, ஹீட்டான உடம்பு அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொன்னாலும், இயற்கையாகத்தான் அது பெரும்பாலும் ஃபிஸ்டுலாக வரும். 4 விஷயங்களாக ஃபிஸ்டுலா வரலாம். பெரியானல் ஃபிஸ்டுலா, பௌத்திரம் இருந்ததுன்னா என்னென்ன மாரியான சிம்டம் எல்லாம் நம்மளுக்கு வரலாம்? பெரும்பாலும் ரொம்ப காமனான சிம்டம் நம்பர் 1 வந்து ஏதோ ஒரு ஆசனவாய் பக்கத்துல ஒரு ஹீட் பாயில் மாரி வருங்க. அந்த ஹீட் பாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி வெடிச்சு வெளிய வந்துரும். உடனே ஒரு டாக்டர பார்ப்போம். உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு பெயின் கில்லர் குடுப்பாங்க. 4, 5 டேஸ்ல அது ஆறிடும். மறுபடியும் ஆறிடுச்சுன்னு சந்தோஷமா இருப்போம். ஒரு 3 வீக்ஸ் டூ 5 வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் திரும்ப வரும். என்னடா இது இப்பதான் சரியாச்சு, மறுபடியும் வருதேன்னு சொல்லி மறுபடியும் ஆன்டிபயோட்டிக், மறுபடியும் அதே டாக்டர், மறுபடியும் பெயின் கில்லர்ஸ், உடனே ஆறிடும். இந்த மாதிரி ரிப்பீட்டடா வருஷக்கணக்குல போயிட்டே இருக்கும் ஒரு சின்ன சீக்கட்டியா. நம்பர் 1 சிம்டம் அதுதான். 2வது அந்த கட்டி அதோட இல்லாம, அதிலிருந்து சில டைம் ரத்தமும் வரலாம். இல்ல ரொம்ப துர்நாற்றம் அடிக்கக்கூடிய சீயும் வந்துட்டே இருக்கலாம். 24 மணி நேரமும் நம்மளுடைய நினப்பு அதே இடத்துல இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு கார்னர் ஆஃப் த மைண்ட்ல ஆசனவாய் பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். 2வது முக்கியமான விஷயம். 3வது இந்த கட்டி சில டைம் தான் வெடிச்சு வெளியே சீயாக வரும். சில டைம் உள்ளேயே இருந்து அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி பஸ் ஆப்சஸ் ஆகி வீங்கி வலி ஏற்படுத்தலாம். அந்த டைம் வந்து பயங்கரமான வலி, தாங்க முடியாத வலி, மோஷன் போனா உட்கார்ந்தா உயிர் போற மாதிரி ஒரு வலி ஏற்படும். காய்ச்சல் வந்துரும். இந்த வந்து ரத்தத்துல கலக்கும்போது காய்ச்சல் ஏற்பட ஆரம்பிச்சிரும். ஸோ இதெல்லாம் தாங்க முடியாதப்போ அர்ஜென்ட்டா நம்ம ரெகுலரா பெஸ்ட் டாக்டர எங்க போய் செலக்ட் பண்றதுன்னு தெரியாம உடனடியா அவசரமா ஒரு இடத்துல போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துருவோம். அதுதான் 3வது முக்கியமான விஷயம். 4வது வாட்டர் கேன் பெரினியம்னு சொல்லுவோம். இந்த ஒரு சீக்கட்டியோட அது நிக்காம பல இடங்கள்லயும் அந்த ஆப்சஸ் வந்து சீக்கட்டி வந்து வெளிய எங்கேயாவது ஒரு இடத்துல இயற்கையா வெளிய வரணும்னு சொல்லி ஒரு இடத்த தேடும்போது சின்ன சின்ன கொப்பளங்களாக ஆசனவாய் சுத்தியும் ஏற்படலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப காமனான சிம்டம்ஸ் ஆஃப் ஆனல் ஃபிஸ்டுலா. எந்த சிம்டம் இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்த வேண்டாம். இதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து, அதுக்குண்டான டெஸ்ட் பார்த்து இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது மிக மிக அவசியம். ஃபிஸ்டுலா பத்தின நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்டாக பேசியிருக்கிறோம். கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு 25 to 35 வீடியோஸ் கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாருங்க. அதில இருக்கிற டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளா கேளுங்க. கம்பல்சரி அதை பத்தி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.